ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷா ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ஜேர்னி டே 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு நாள் எக்ஸாம் இருந்தனால இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் டே 2வோட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே 1 வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட நல்லா ரீச் ஆகிருந்துச்சு. நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, இந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு தனியாகவே நான் வீடியோ போடுறேன். என்னோடய மார்னிங் ட்ரிங்க் காலையில் எழுந்திரிச்சோன்னே இது தான் குடித்தேன். வெதுன்னு தண்ணி ஊற்றி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலாக நான் முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைம்லலாம் சியா சீட்ஸை ஊற வச்சு அதில் ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அது கூட ஹாட் வாட்டர் சேர்த்து குடிப்பேன். அது நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போது இது எனக்கு தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் ஒரு 2 டேஸாக குடிச்சிட்ருக்கேன். இதோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த ட்ரிங்க் பற்றியே நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனலில். அப்புறம் என்ன, ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அம்மா டீ குடிச்சிக்கிருந்தாங்க. அப்படியே ஒரு சேர்ஸை போட்டுட்டு குடித்தாச்சு. குடிச்சிட்டு ஒரு ½ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ½ வாக்கிங்கும் போயாச்சு. அப்படியே எங்கள் வீட்டு மாடியிலே 8 போட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் நான் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் நடந்துகிட்ருப்பேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, 8 போட்டு நட, அப்போ தான் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த மாதிரி 8 போட்டு நடந்துகிட்ருக்குது. நடந்து முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வந்தாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா, ஓட்ஸ் பனானா ஷேக். நல்ல திக் ஷேக்காக ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னா, ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை அது முங்குற அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது கூட நம்ம அடிஷ்னல் சுகர் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறதில்ல. பனானாலே ஸ்வீட்னஸ் இருக்கும். இதை நம்ம ஓட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்சப்போ ஊற்றின தண்ணிக்கும் இப்போ இருக்க தண்ணிக்கும் எவ்வளோ குறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டு இந்த பனானாவையும், ஒரு ஃபுல் பனானா இதையும் உள்ளே சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். பார்த்திங்களா, இந்த ஸ்மூத்தி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது மட்டும் இல்லை, நார்மல் டேஸ்லேயே செஞ்சு கொடுப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இந்த ஸ்மூத்தியோட டேஸ்ட்டு. நல்ல திக் ஷேக்காக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மில்க் ஷேக், திக் ஷேக் இந்த மாதிரிலாம் பிடிக்கும்னா நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் அடிஷ்னல் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் டயட்டில் இருக்கனால அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஈஸி அண்ட் டேஸ்டி. நமக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃபீலிங்காக இருக்கணும் இல்லையா, அதனால் ஒரே ஒரு பனானாவை மட்டும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துகிட்டு அதையும் இந்த ஷேக் கூட சேர்த்துக்கிட்டேன். பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல. எனக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. டயட்டிலும் இனிமை காணும் நான். அப்புறம் எப்போவுமே நான் டயட்டில் இருந்தால் பிஃபோர் டே நைட்டே பாதாம் 2 ஊற போட்டுருவேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு அதோட தோலை எடுத்துட்டு இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட மோஸ்ட் ஸ்வீட் மார்னிங் இப்படி தான் இருந்தது. ஓ மை காட், ஐ லவ் த டெக்ஸ்சர் ஆஃப் திஸ் ஸ்மூத்தி. செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதாங்க, நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அதை ஜாலியாக எடுத்துக்கிட்டு சாப்பிட போயாச்சு. ஆஃப்டர்நூன் எனக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. பிரியாணி ஸ்மெல் வருது. நான் டயட் இல்லாதப்ப கேட்பேன், அப்போலாம் அப்புறம் செய்வோன்பாங்க. ஆனால் இப்போ நான் டயட்டில் இருக்கும்போது இந்த வேலை பார்த்துருக்காங்க. இந்த பிரியாணி உனக்காண்டியே டயட் பிரியாணி போட்டது. சோறு அரிசி கொஞ்சமாக போட்டு வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, லொஸ்க்கு நிறையா போட்டிருக்கீங்க. டயட்டில் இருக்கிறது பாரு, பாரு. ரைஸ் கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு காய் தான் நிறையா போட்டிருக்கீங்க. பார்க்க அப்படி தெரியுது. ரைஸ் நிறையா போட்டு இங்கே பாரு, காய் நிறையா போட்டு இங்கே தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன். சூப்பர். பாரு எப்படி இருக்குங்க பாரு. முட்டை வச்சுட்டீங்களா? முட்டை ஓகே, ப்ரோட்டீன். முட்டை வச்சுருக்கேன், தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன், ரைத்தா வச்சுருக்கேன், ஒரு வாழைப்பழம். இன்னைக்கான டயட்டு சூப்பர். ஓகே. நல்ல வேலை. இதனாலே உனக்கு ஃபுட்டு தேவை. ஆமாம், இதில் அரை பவுல் தான் நீ சாப்பிடுவ. வச்சுட்டேன்ப்பா. சூப்பர். நல்ல வேலை, நமக்கு வேலை மிச்சம். ஏதாச்சும் நமக்குன்னு ஏதாச்சும் செய்யணும். தட்டுக்குவா, அப்படியே தட்டுக்குவா. இப்படி தட்டில் கவுத்துறோம், அப்படி தூக்குறோம். நல்லா இருக்கே. முட்டை
உன்னோட ரைத்தா, உன்னோட ஃபுட்டு இன்னைக்கு டயட் ஃபுட்டு. ஒரு எம்மியான டயட் ஃபுட் இன்னைக்கு செம்ம. நீ வாழைப்பழம் இதோட நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறோம். வாழைப்பழம்ன்றதுக்காண்டி டயட்டுன்றது பெரிய வாழைப்பழமாக எடுத்து சாப்பிடக்கூடாது. ஒரு குட்டி பழம் அப்படி எடுத்து அப்படி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட லஞ்சும் மார்னிங் மாதிரியே செம்மையாக போணுச்சு. அதுக்கப்புறமா கிச்சனில் பார்த்தேன், அம்மா வந்து அந்த கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஐயா கூட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருந்தேன். தடபுடலாம் சமைக்கிறியே போல இருக்கே, என்ன பண்ணுறீங்க? ரசம் நைட்டுக்கு. அதாவது நம்ம டயட்ல இருந்தாதான் இந்த மாதிரி கவலைக்கிடமான செய்திகள் பெரிய இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. நான்வெஜ்ஜா? காடை கிரேவி வைக்க வெந்துக்கிட்டு இருக்கு. ஓ மை காட். உனக்கு சப்பாத்தி டயட்டுக்கு 2 சப்பாத்தி இந்த இது காடை. ஆனால் இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. சரி, அதாவது நம்ம டயட்டில் இருந்தாதே நைட்டு முதற்கொண்டு ஸ்பெஷலாக செய்வாங்க. சாப்பிட தூண்டுறீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு? டயட்டில் இருக்கும் போதே வீட்டில் வெரைட்டியாக செய்கிறாங்கப்பா, அதுவும் நைட்டு. நல்லா இருங்கடா அப்படி கரைச்சி வச்சோம்னா தான் டேஸ்டி. சாப்பிடுங்க. சுட சுட சோறை வச்சு ரசத்தை ஊற்றி காடை கிரேவி சைடில் வச்சு ஒரு வெளு. நம்ம விரதத்தை கலைச்சிருவீங்களோ? அது என்ன அங்கிட்டு கொண்டக்கடலை? ஓ சரி, அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அதை வச்சு தாளிச்சிங்க. அது வேறையா? பார்த்துக்கங்க, என் நிலைமையை பார்த்துக்கோங்க. என்னோட நைட் டின்னருக்கு சுண்டல் எடுத்துருந்தேன். அதிலே கொஞ்சமாக ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி, மாங்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3மே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆயிஷா ஷைன்ஸ்.